ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்பிக்கையோடு கீழ், கேட்டது கேட்டபடி அப்படியே நடக்கும். உனக்கு நல்ல நேரம் பிறந்துவிட்டது. இதோ உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அல்லவா? அப்படியென்றாலே உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறந்திருக்கிறதா? உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் மனதில் வெகு நாட்களாக நெருடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல பதிலோடு வந்திருக்கிறேன். உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாலே காரணம் இல்லாமல் இருக்காது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை, உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன்.
இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாகத் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை, நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணக்கர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக
ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுகுரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. நான் உனக்கு நிறைய என்னுடைய லீலைகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையில் எந்த அதிசயமும் எந்த லீலைகளும் நடைபெறவே இல்லையே சாயிநாதரே என்று என்னிடமே கூறுகிறாய். நீ என்னிடம் கேட்பதை எது உனக்கு நல்லது என்பதை பார்த்துத்தான் நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன், உன்னிடம் அதை கொடுப்பேன். நான் கொடுப்பது கூட எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பதற்காகவே என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கிறேன். அப்பாவை நம்பு, உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்று சென்று மற்றொன்று வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது என்பது நன்றாக புரிந்து கொள். ஒரு விஷயம் வேண்டாம் என்று நான் கூறிவிட்டால், நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டால் அந்த விஷயத்தில் தவறும் கூட மறந்தும் கூட இறங்கிவிடாதே. ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமேதும் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவன் முட்டாளாகி விடுகிறான். ஒரு உண்மையான அன்பு உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் மீண்டும் அந்த அன்பு உன்னை நேசிக்கும் தான் தவிர வெறுத்து விடாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் காலத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அந்த காலமே நல்ல பதிலை கொடுக்கும். அதற்கான தீர்வையும் அந்த காலமே கொடுத்துவிடும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்தது கடந்து கொண்டே இருக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், இனி வருவது எதுவேனாலும் வரட்டும் என்று தீர்க்கமாக நீ முன்னேறிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வெற்றியோடு ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உனக்காக சேர்த்து வைப்பேன். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அந்த உழைப்பை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை சந்தித்து விடலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது, அதில் எந்த தவறும் இருக்காது. தவறு இருந்தாலும் அது என்னை சீர்படுத்துவதற்காகவே நடக்கிறது. சாயப்பா அதை கொடுக்கிறார் என்ற தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக நன்மையாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் கண்ணீரை வரவழைப்பதற்காகவோ நான் எதுவுமே உனக்கு கொடுப்பதில்லை. நான் கொடுப்பது அனைத்தும் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே, பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள்.
துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன், நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே.
உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும், உன்னை காத்து கொண்டே இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கண்மணியே. சந்தோஷம்தானே? வா, வந்து கை நிறைய பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன் மனப்போராட்டத்துக்கு விடை கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ, மனமுருங்கி பிரார்த்தனை செய்தாயோ, அதனை நிச்சயமாக உனக்கு நான் தரத்தான் போகிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னப்பா உனக்காக கூறும் சத்திய வாக்குதான் என் வாக்கு, என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எத்தனை பலமோடு நீ இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்கும் பொழுது எப்படி மனம் உடைந்து போகுமோ, அதே போலத்தான் நம்பிக்கையையும் தைரியமும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் சோதிக்க பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இந்த வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மிக சுலபமாக இந்த வாழ்வை அந்த இறைவன் படைத்திருக்கலாமே என்று நீ நினைப்பது எனக்கு மிக மிக குழப்பமாகவே இருக்கிறது. வாழ்வு என்றாலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். வாழ்வு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. இந்த கடினமான வாழ்வில் எப்படி தைரியமாக போராடலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டாலே போதும். கடினம் என்ற சொல்லே உன் மனதில் எழவே எழாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தினம் தினம் நித்தம் நித்தம் என்னையே தொழுது கொண்டிருப்பவன், வார்த்தைக்கு வார்த்தை சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டிருப்பவன், வாழ்வில் உள்ள கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கஷ்டங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடனே வந்து ஐக்கியமாவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த வாழ்வே அவனுக்கு காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு. உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த உன் சாயி உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் சந்தோஷம் நிகழும் பொழுது உன் முகம் மலரும் அந்த அற்புத தருணத்தை, உன் முகம் மலரும் பொழுது உன் கண்களில் வரும் அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் இங்கு காத்திருக்கிறேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தில் நானும் உன் அருகில் வந்து உன் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை கண்டாலே போதும். சுயநலமே இல்லாத அன்போடு என்னை நெருங்கினால் போதும். உன் குழப்பத்தை தீர்க்க நான் ஓடோடி வருவேன். உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு பதிலாக அத்தனையும் நான் அதை சுமக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை நம்மை வந்து சேரும். இதுதான் உண்மையிலும் உண்மை. உன் உள்ள தேடல் என்ன என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உனக்கானதை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எது வருகிறதோ அது உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும், உனக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். நீ எதையெதையோ நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். கேட்டது அப்படியே கிடைத்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கிறாய். உன் நம்பிக்கையை ஒன்றும்
குறை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைத்துவிடும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது மிக மிக தவறான ஒன்று. நீ கேட்பது அனைத்தையும் கொடுக்க உன் சாயப்பாவால் முடியும். ஆனாலும் உனக்கு நல்லது எது கெடுதல் எது என்று ஆராய்வது உனக்கு தெரியவே இல்லை. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன்னையே உனக்கு புரிய வைத்து நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இதுநாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமனமான வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி உன் இல்லம் தேடி என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில் நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும். நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே.
உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன்.